நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கு நாம் திருக்குறள் முதல் அதிகாரத்தையே தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது 9வது குறள். அந்த குறள் என்னவென்றால், கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இதுதான் குறள். என்ன சொல்றாருன்னா, எல்லாமே நீ இந்த 9 குறள் 10வது குறள் எல்லாத்திலையுமே ஒரு தாழ் பணிந்திருப்பது, தலை பணிந்திருப்பது, இறைவனை பணிந்து இருப்பது, இது எல்லாமே தான் அந்த 9 குறள்களையும் வள்ளுவர் சொல்லிக்கிட்டே வர்றார். அது மாதிரி முன்னாலேயும் அதைத்தான் நம்ம பார்த்தோம். இப்போவும் அதைதான் பார்க்குறோம். அதில் இப்போ என்ன சொல்ற வர்றாருன்னா, கோயில் பொறியில். கோழியில் பொறியில் அப்படின்னா, கோள் என்றால் குறிக்கோள். அந்த குறிங்கிறது தொக்கி நிற்குது. அது நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்போ குறிக்கோள் கோழியில் பொறியில். இந்த குறிக்கோள் இல்லாத பொறி முன்னால அந்த பொறி வாயில் 5 அவித்தான் அப்படின்னு சொல்லி இந்த பொறி வாயில்கள் புலன்களுடைய 5 புலன்களை பற்றி சொல்லும்போது பொறி வாயில் சொன்னாரு. இப்போ என்னன்னா, கோளில் பொறியில் குணம் இலவே. இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த நம்முடைய ஐம்புலன்களும் ஒரு குறிக்கோளோட இருக்கக்கூடியதாக இருக்கும் பொழுதுதான் அதுக்கு ஒரு ஒரு மரியாதை, ஒரு மதிப்பு, ஒரு குணம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அதுக்கு வேல்யூ. தவறான வழிகளுக்கு செல்லக்கூடிய புலன்கள் இருந்துச்சுன்னா அது எப்படி அதுகளுக்கு வேல்யூ வரும்? ஒருத்தர் சரியான ஆள் இல்லைன்னா பார்த்த உடனே நம்ம பார்த்து இந்த பக்கம் திரும்பிக்கிடுவோம், கண்ணை பார்க்க மாட்டோம். ஒருத்தர் நல்ல பேசுறவரு, நல்ல ஒரு பேச்சு இல்லை, அவருடைய வார்த்தைகள் தவறா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா காலை திருப்பி விடுவோம், காலை அந்த இடத்த விட்டு நகன்றுவோம். அது மாதிரி அவங்களுடைய அந்த வாசமே இல்லாத அளவுக்கு நடந்து விடுவோம். அதே மாதிரி அவங்களுடைய வாய் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம நிற்க மாட்டோம். அந்த முழு உடம்பு இருக்கக்கூடிய அந்த இடத்துலயும் நம்ம நிற்க மாட்டோம். இதுதான் குணம் இல்லைன்னா அந்த அபயங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்காது. இந்த வேல்யூ இல்லை அப்படின்னாச்சுன்னா, கோளில் இல்லாதனாலதான் அந்த அதற்குரிய நல்ல பார்வை, நல்ல பேச்சு, நல்ல செயல் இப்படி இருக்கும் பொழுது எல்லாவற்றுக்குமே ஒரு மரியாதை உண்டு. அவங்கள பார்த்தா வணங்கக்கூடியது அப்படிலாம் பார்க்கும் பொழுது அது நடந்து தெருவுல புழுதிக்குள்ள நடந்து போகக்கூடிய காலுக்கு கூட மரியாதை உண்டு. அந்த காலத்தான் தொட்டு கும்பிட சொல்றார். அப்போ அந்த கோளில் பொறியில் குணம் விலவே அப்படின்னு சொல்லி அந்த இதுதான் நாம இதுல புரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, நம்முடைய அபயங்கள் எல்லாம், நம்முடைய ஐம்புலன்கள் எல்லாம் ஒரு மரியாதையை பெறக்கூடிய அளவுக்கு அவர்கள் அந்த புலன்களுடைய செயல்பாடுகள், அந்த புலன்களுடைய நோக்கங்கள், புலன்கள் வெளிப்படுத்தக்கூடிய பண்புகள், இவைகள் எல்லாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அதை எல்லோரும் அதை பின்பற்றக்கூடியதாக, அதற்கு மதிப்பளிக்கக்கூடியதாக இருக்கும்.
இப்படி ஒரு முதல்ல சொல்ற கோழில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தானே. அதை சொல்லும்போது அந்த இறைவனுடைய இத சொல்லும்போது அது என் குணத்தான். என் குணத்தான் அப்படிங்கும்போது நம்ம வந்து வேல்யூ குணம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மரியாதை ஒரு மதிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல. இது வந்து என் குணத்தான் 8 வகையான மதிப்பு. அந்த 8 வகையான மதிப்பு அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த குறளையே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 8 வகையான நிலை என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அத வந்து 8 வகையில வந்து அந்த பண்புகளை சொல்றாங்க. இதுல வந்து 8 வகையான ஒரு பண்பை பற்றி இதுல பேசியிருக்காரு திருவள்ளுவர் ஒவ்வொரு குறள்ல இருந்தும் வரும்போது. முதல்ல சொல்லும்போது ஆதி பகவனிலிருந்து அவன் வந்தவன். 2வது வந்து அறிவு வடிவானவன். 3வது வந்து உள்ளத்தில் உறைந்திருப்பவன். 4வது வந்து வேண்டுதல் வேண்டாமை இந்த 2ம் இல்லாதவன். அதுக்கப்புறம் 5வது அந்த இருள் சேர்க்கக்கூடிய இருவினையும் மற்றவன். அடுத்தாப்புல வந்துகிட்டு பொறிவாயில் 5 அவித்தவன். அந்த 5 புலன்களையும் அவன் கட்டுக்குள் வைத்திருப்பவன். தனக்கு ஊமை இல்லாதவன் அறவாளி அந்தணன். இது இப்ப நாம அந்த 8 குறள்லையும் அவனை பற்றி சொன்ன குணங்களை நாம இது பண்ணியிருக்கோம். ஆனா சில மத ஆராய்ச்சியாளர்கள் சில பெரியவர்கள் இந்த மதங்களிலே மத உணர்வு உள்ளவர்கள் பெரிய பெரியவர்கள் எல்லாம் அவர்கள் வந்து இதை சொல்லும் பொழுது ஆண்டவனுக்கு வந்து 8 குணங்களை சொல்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடியது என்ன என்றால் அவன் வந்து தானாகவே இருப்பவனாம். செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ். யாரும் வந்து உருவாக்குறதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவன் அதை கூட சொல்லுவாங்க சச்சிதானந்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட இதெல்லாம் சொல்லுவாங்க. அது தானாகவே செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் வந்து புனிதனாக இருத்தல், பியூரிட்டி ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து ஒரு புனிதமானவன். அடுத்தால 3வது வந்து எங்கும் இருப்பது, ஆம்னி பிரசன்ஸ். 4வது எல்லாம் தெரிந்திருப்பது, ஆம்னி சயின்ஸ். அதுக்கப்புறம் சர்வ வல்லமை படைத்திருப்பது, ஆம்னி பொட்டன்ஸ். அடுத்தது பற்றற்று இருப்பது. அது நம்ம சொல்லும்போது கூட இந்த 8 இதுகள்ல சொல்லும்போது கூட அதை சொல்லியிருக்கோம். பற்றற்று இருப்பது, டிட்டாச்மெண்ட். இது அதுக்கப்புறம் வந்து எப்பவும் வந்து ஆண்டவன் வந்து நித்திய ஆனந்தமாக இருக்கிறான் என்று நம்முடைய இந்த மத நூலாளர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க. எப்பவும் அவனுக்கு வந்து எப்பவும் ஒரு எட்டர்னல் பிளிஸ். எப்பவும் அவன் வந்து சந்தோஷம் ஆனந்தத்துல அவன் இருக்கிறவன். அவனுக்கு எந்த விதமான துயரங்களும் அவனை வந்து இது பண்ணாது அப்படின்னு சொல்லி எட்டர்னல் பிளிஸ். அதுக்கப்புறம் தன்னைத்தான் அறிந்தவனாக இருப்பான். முக்கியமான ஒரு விஷயம் இந்த தன்னைத்தான் அறிகிறது வந்து இறைவனுக்குள்ள அந்த குணம் நமக்கும் அது வந்து முக்கியமானது. நாமுமே செல்ஃப் அவேர்னஸ் வந்து தெரிந்திருக்க வேண்டும். அதை இங்க வந்து இந்த மதவியலாளர்கள் எல்லாம் சொல்லும்போது நான் யார் என்று கேட்க வேண்டும் என்றெல்லாம் அவங்க சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி அந்த செல்ஃப் அவேர்னஸ். ஆக இது அவங்க சொல்லக்கூடிய இந்த 8
எனக்கு ஒரே ஒன்றும் பெரிய வித்தியாசம் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. வள்ளுவரே இந்த 8 குணங்களையும் சொல்றார். அதான் வந்துக்கிட்டு இப்ப வந்து அதுல சொல்லும் பொழுது, அந்த கோளின் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவனுடைய இவனை நாம் வணங்கும் பொழுது, வணங்க வேண்டும் என்றால் அந்த என் குணத்தான் தாளை வணங்கா தலைன்னா எஞ்சான் உடம்புக்கும் வந்து சிரசை பிரதானம்ங்கிற மாதிரி. அதனாலதான் அந்த இதை அவர் சொல்றார். தாளை வணங்கா தலைன்னு எதுக்காக சொல்றோம்னா, எல்லாத்துக்கும் உறுப்புகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதுகள் இருந்தாலும் தலைதான் எல்லாத்திற்கும், எஞ்சான் உடம்புக்கும் தலைதான் பிரதானம், சிரசே பிரதானம். அதான் அவர் சொல்லும்போது, கோளில் பொறியில் குணமளவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. அப்போ எல்லாம் தலையே வணங்கும் போது எல்லாம் அடிபட்டு போயிடும். தலை வந்து நீங்க வந்து குனிஞ்சி பாதம் தொட்டு இருக்கும்போது எல்லா அவயங்களும் அந்த எல்லாமே சமர்ப்பணம், எல்லாமே அடிமையாகிறது. ஆக இந்த ஒண்ணு உருவாகிறதுனால எல்லாமே அதுக்காகத்தான் வந்து அந்த தலையை வந்து அவர் வந்து அத பிரதானமா அந்த இடத்துல தாளை வணங்கா தலைன்னு சொல்லி இந்த 8 உறுப்புகளும் நம்முடைய உறுப்புகள் எப்படி வந்து ஒரு மரியாதைக்குரியவர்களாக ஆக வேண்டும் என்பதை இந்த இடத்திலே வள்ளுவர் சொல்கிறார். ஓரளவுக்கு நாம் பார்த்து விட்டோம். இதுதான், இதற்கு மேல் வந்து அதிலே வந்து அவர் சொல்லக்கூடியது வேறொன்றும் இல்லை. இது இது 9வது குறள். 10வது குறள் அதையும் கூட நாம் சேர்த்துக் கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் 10வது குறளிலே வள்ளுவர் என்ன குறளை சொல்கின்றார் என்றால், பத்தாவது குறள்ல வந்து வள்ளுவர் சொல்றார், நம்ம வந்து ஒவ்வொரு குறளை தான் சொல்லிட்டு வந்தோம். ஆனாலும் கூட இந்த 10வது குறள்ல வந்து ரொம்ப நாம இது வரைக்கும் பேசின விஷயங்கள் தான். அப்ப வந்து அவர் வந்து அந்த இதுலயே வந்து சொல்றாரு, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராத. பிறவி பெருங்கடல் நீந்துவர், ஆனா யார் நீந்த மாட்டார்கள் என்றால் இறைவன் அடி சேராதார். இதுல நமக்கு முன்னாலே வந்து அந்த அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தால் கல்லால் பிற ஆளி நீத்தல் அரிதுங்கிறதுலையும் அந்த கடல் அதை பற்றி அவன் வந்து அறத்திற்கே கடல்னு சொல்லி அதில் சொன்னார். இப்போ வந்து இந்த பிறவி பெருங்கடல்ங்கிறது வந்து அந்த பெருங்கடலை வந்து நீந்துறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒண்ணு. பிறவி பெருங்கடல்ங்கிறது ரொம்ப, அதாவது ஆராய்ச்சி செய்பவர்கள், மதவாதிகள், பெரிய பெரிய சிந்தனையாளர்கள், தத்துவ மேதைகள் இந்த பிறவியை பற்றி எவ்வளவோ பேசி இருக்கிறார்கள். எப்படி பிறந்தோம், எங்கிருந்து வந்தோம், நம்மளுடைய பிறவியினுடைய பயன் என்ன, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எதற்காக நாம உருவாக்கப்பட்டோம், இது ஏதாவது நாம வந்து பிறந்ததுக்கு அர்த்தம் இருக்கா, இந்த உலகத்தினுடைய இவ்வளவு பெரிய உலகத்துல நாம பிறந்திருக்கோம், அது என்ன அர்த்தம், நாம எதற்காக வந்து இந்த உலகத்துல நாம பிறந்திருக்கோம். ஆக இதுகள் எல்லாம் என்னைக்கு மனிதனுக்கு வந்து ஒரு அறிவா தோன்றி பிறகு அப்படியே பல அறிவுகளாக அவனுடைய 5 அறிவு 6 அறிவுன்னு சொல்லி அவன் வந்து வளரும் பொழுது அவனுக்கு வந்து அந்த தான், அந்த கான்சியஸ்னஸ், இந்த ஈகோ வந்து மனிதனுக்கு உள்ள வரும் பொழுது, அந்த கான்சியஸ்னஸ் வரும் பொழுது
அப்பந்தான் அவனுக்கு வந்து தன்னை தான் யார் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே யோசிக்கிறான். அந்த இது வந்து அவனுக்கு எப்போ வருது அப்படின்னாச்சுன்னா, 6வது அறிவு வரும் பொழுது அந்த இது வருது. அப்படியே பிரிட்டிஷ் தத்துவ மேதை அவர்கள் பெர்ட்ராண்ட் ரசல் அவருடைய தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்துல வந்து இதுல இதெல்லாம் ஒரு நிறைய அவர் ஏற்கனவே பிலாசபர்ல வந்து அவர் வந்து அதுல ஒரு எல்லையை தொட்டவர். ஒரு தடவை அவர் இறந்த உடனே ராஜாஜி வந்து சொன்னார், "உம், அனைத்து துறைகளிலும் அவர் அடைந்த எல்லையை வேறு யாரும் அடையவில்லை" அப்படின்னு சொல்லி ராஜாஜி அவர்கள் சொன்னார். அப்படி அந்த மாதிரி அந்த அவரு சொல்லும்போது ஹம், சொல்லுவாரு, இந்த உலகத்துல உள்ள எல்லா இதுகளும் இந்த கான்சியஸ்னஸ்ங்கிற அந்த ஒண்ணு இல்லைன்னா இந்த உலகமே ஆஹ், இவ்வளவு பிரச்சனைகளுக்கு உரியதாக வந்து ஆகாது. அதாவது கான்சியஸ்னஸ், ஈகோ, இது மனிதன் செல்ஃப் அவேர்னஸ். அந்த அவேர்னஸ் வந்ததுக்கு பிறகு இன்னும் அந்த அவேர்னஸ்ல கூடி இன்னும் போனாதான் அவன் வந்து அதுல இருந்து வெளியே வர முடியும். ஈகோ கூடாது, ஆனா ஈகோ இல்லாம ஈகோவை விட்டு வெளியே வர முடியாது. ஆக அவர் அதை சொல்லும்போது அவர் அதை சொல்லுவார், இந்த உலகத்துல இந்த கான்சியஸ்னஸ்ங்கிறது இல்லாம இருந்தாதான் எல்லாமே வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் அப்படின்னு சொல்லி அவர் அப்ப சொல்லும் போது எனக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியல. அப்போ இன்னைக்கு வந்து இந்த பிறவி பெருங்கடல் அந்த இதை அவர் சொல்லும்போது இதுதான் இந்த பிறவி பெருங்கடல் நீந்துவதுன்னு சொன்னாச்சுன்னா அது வந்து நீந்தி போறது, அதுல வந்து வாழ்றது, அதுல வந்து எப்படி இல்லாமோ இந்த பக்கமும் அந்த பக்கமும் அலையடிச்சு நம்மள அங்க தள்ளுறது இங்க தள்ளுறது, ஒரு இடத்துல வந்து பிறந்து ஒரு மகனா பிறந்து ஒரு மகளா பிறந்து வளர்ந்து எடுத்து படிச்சு வேலை பார்த்து சம்பாதிச்சு குடும்பத்தை கவனிச்சு இப்படி இந்த வகைகள்ல வந்து ஒரு மனிதன் வளரும் பொழுது அது வந்து ஒரு பெரிய கடல். பின்னால திரும்பி பார்க்கும்போது ஒரு 70 வருஷம் பின்னால போயிட்டு இப்போ அது நமக்கு தெரியுது, ஏப்பா அப்படின்னு பின்னால நமக்கு பின்னால அது அவ்வளவு இருக்கு. ஆனா 20 வயசுல வளரும் போது எதுவும் தெரியாது. அன்னைக்கு என்ன தெரிஞ்சதோ அதை வச்சு நாம பேசுவோம், அதை வச்சு சண்டை போடுவோம். இப்படி அந்த இதுகள்ல இருந்து வளர்ந்து வளர்ந்து பெரிய பெரிய சிந்தனையாளர் வரும். அதெல்லாம் பெரிய இன்னொருத்தர் வந்து அந்த தவறான வழிகள்ல போறவங்க போயிருந்தாங்க. பெரிய ஆசைக்காரனா வரும், பெரிய பணக்காரனா வரும், பெரிய மோசக்காரனா வரும். இப்படி எல்லா மனிதர்களும் இந்த உலகத்துல இந்த கடல்ல அவன் வந்து நீந்தி அவன் வெளியா வர்றதுக்கு உள்ள அதனுடைய அந்த வாழ்க்கை வந்து சொல்லவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையை பற்றி சொல்லவே முடியாது. அதனால தான் இந்த பிறவி வந்து பெருங்கடல் அப்படிங்கிற. ஆனா வந்து அதுல யாரு நீந்த முடியும் அப்படின்னாச்சுன்னா இறைவனை வந்து ஆனாலும் திருப்பி நான் சொல்றேன், அந்த ஏதோ இறைவன்னா எங்கேயோ போய் உன்னை பார்த்து அது வணங்குறதுங்கிறது அந்த இது இல்லை. இறைவன் உங்களுடைய உள்ளத்துல உள்ளதுதான். அந்த உங்களுடைய உள்ளத்துல உள்ள அந்த அவனை நீங்க வந்து அறியணும். உள்ளத்துக்கு உள்ள நீங்க வந்து அவன் இருக்கிறத வந்து நீங்க பார்க்கணும். அந்த செல்ஃப் அவேர்னஸ் அப்படி வரும் பொழுதுதான் இந்த இதுகளை எல்லாம் எல்லாவற்றையும் நாம் வந்து அறிந்து கொள்ள முடியும். என்ன நம்முடைய பிறப்பு என்ன, நாம் யார் அப்படிங்கிறதெல்லாம் அறிஞ்சு நம்முடைய வாழ்க்கையை வந்து சரி பண்ணி அதுதான் நம்முடைய இறைவனை ஒழிய நான் இப்போ நமக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காரு அங்கே போனோம், அதில் வந்து கொஞ்சம் கும்பிட்டோம் வந்தோம், நம்மளை காப்பாற்றுவாரு, இதுகள் எல்லாம் மேல்மட்டத்துல நாம வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஒழிய உண்மையான அந்த இறைவனுடைய நிலை என்பது
நாம் நம்மளை நாமே அறிந்து கொள்வதுதான் என்று சொல்லி, இந்த ம் கடவுள் வாழ்த்து பகுதி 10 குறள்களுமே முடிந்து விட்டது. இனிமேல் நாம் அடுத்தாற்போல் இ 2வது அதிகாரத்திற்கு நாம் போகலாம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.